ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியடில் இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணி மகிழ்ந்தாங்க. நம்மளுடைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சாங்க அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக வந்து காமிச்சிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, சில குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் மற்றபடி வேறு ஏதாவது ட்ரீஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், என்னடா இதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவோம். ஆனால் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைகள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக செய்ய வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அது என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுல வந்து இன்னும் அதிகமாக வந்து ஆர்வங்கள் வந்து தூண்டும். ஓகேவா? குழந்தைகளிடம் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து வளர்க்கிறது வந்து குழந்தைகளுடைய நீண்ட நாள் வளர்ச்சிக்கு வந்து உதவுமா. அவர்களுடைய ஆளுமை திறனை வந்து வளர்க்க ஒரு உறுதுணையாக வந்து இருக்கும். இளம் குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மனதில் வந்து புதிதாக வந்து எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற திறனும் தனித்தன்மையும் வந்து குழந்தைகளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சில பூக்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஏதாவது செய்யுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து அழகாக பார்க்குறதுக்கே வந்து வித்தியாசமாக ரியலாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் மாதிரியே அந்த பிள்ளைங்க வந்து செஞ்சுருக்காங்க. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நானே செடி பக்கத்தில் அப்புறம் மற்ற இடத்துல வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. பாருங்கள் எவ்வளோ ரியலான ஒரு ஃப்ளார்ஸ் மாதிரியே இருக்குது. இந்த ஃப்ளார்ஸ் வந்து சும்மா கலர் பேப்பர் சார்ட்டில் வச்சு பண்ணுது. இந்த பேப்பர்ஸ் வந்து கலர் பேப்பர்ஸில் தான் பண்ணுது. ஆனால் எப்படி தெரியுது பாருங்களேன், ரியலான ஃப்ளார்ஸ் மாதிரி தெரியுது. அந்த பூவை பறித்து நம்ம தலையிலே வச்சுக்கலாம் போல், அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருந்தது. அந்த பிங்க் கலர் ரோஸு, எல்லோ கலர் ரோஸு, ரெட் கலர் ரோஸு அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ரோஸ் வந்து செய்யறதுக்கு வந்து இதழாக தானே எடுக்கணும். இந்த பிள்ளைங்க வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேம் நாங்கள் இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் ரியலாக இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் வந்து விளையாட்டுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகேம்மா, எதையோ வந்து சூப்பராக பண்ணுங்க, கிளியராக பண்ணுறதா இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அந்த பூக்கு வந்து ஒரு இதழாக தானே பிரித்து 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 ஒட்ட முடியும். அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவுட்புட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள், ரியல் பூ மாதிரி இருக்குது. ஓகேவா? அதை வந்து நம்ம வளர விடணும். அவங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்டை வந்து நம்ம வளர விடணும். அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து தடுக்கக்கூடாது. ஏய் இதை பண்ணாத, இந்த மாதிரி இதை வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவங்களுடைய கற்பனையில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோடைய கற்பனை வளம் வந்து புதிய யோசனைகளை வந்து தோற்றுவிக்குமா. இதனால தான் அந்த பிள்ளைங்க வந்து உருவாக்கக்கூடிய திறனை வந்து நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும். அதை வந்து உருவாக்கக்கூடிய திறன் அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய பங்காக வந்து வகிக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து வடிவமைப்பாங்க. அது ஓகே ஃபேமிலிஸ், நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இன்னும் இந்த மாதிரியான புதிய புதிய தகவல் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் எடுத்து என்னுடைய சேனல், அதாவது இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய்.